உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். கடமைகள் செய்ய செய்ய நம்ம இடைப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும், இடர்பாடுகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று கரண்ட் போயிடுச்சு. சரி, நேற்று கரண்ட் போனதுக்கு நான் இன்டிமேட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட், இந்த ஜென்ரல் அவேர்னஸ்னால நான் கொண்டு ரொம்ப ஒரு ட்விஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூசன் மற்றும் ஹரிஹன் புக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து வேரியேஷனாக இருந்துச்சு. வேரியேஷனாக இருக்கிறத விட ஒரு சில விஷயங்கள் ஒரு இதில் இருந்துச்சு, ஒரு இதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு நீங்கள் புக்கே பார்த்து படிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம சில விஷயத்தை அதில் ஆட் பண்ணணும். முக்கியமாக எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த இடத்துல சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அது அப்படியிலேருந்தே சொன்னால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும். அதனால தான் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக செதுக்கி ஏன்னா பைலிங்குவல் வேறு கேட்டிருக்கீங்க. அதனால் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணி எப்போதும் போல் மிட் நைட்டில் ரெக்கார்ட் போடுறேன். காலையில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக வருதான்னு பார்க்காதீங்க, குவாலிட்டியாக வருதா, கண்டென்ட் கரெக்டாக கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? எஸ், ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கணும், அதோட வரலாறு எங்கே இருக்குது, நம்ம ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நான் கிளாஸ் எடுக்கிறேன், தமிழில் தான் எடுப்பேன். சரிங்களா? ரீகால் பண்ணும் பொழுது, அதாவது லாஸ்ட்டில் நான் ரீகால் பண்ணும்போது இது அப்படியே நம்ம தமிழ் மாணவர்களுக்கும் கீழே கொடுத்துருக்கேன். எப்படியே தமிழ் மாணவர்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அப்படியே அதாவது இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதனால தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இல்லைனா காப்பி பேஸ்ட் பண்ணி அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது வேஸ்ட்டு. அது உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு இதை கொடுக்காது. ஸோ இதுதான் தமிழாக்கம். ஸோ தமிழாக்கங்கிறது நான் இங்கிலீஷ்லேயே ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுறேன். ரீகால் பண்ணும்போது நான் இதிலேருந்து ரீகால் பண்ணிடுறேன். நல்லா வச்சுக்கோங்க. இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? வாசிக்கலாம் போல் கண்டென்ட் மட்டும் நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்ல போகிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படிங்கிற மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ரெடியா? நான் ரெடிங்க, நீங்கள் ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ என்ன படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களை நம்ம எப்படி வந்து ஆளப்பட்டோம், எப்படி வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி வந்து நம்மளை ஆளுண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு போகும். ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்டம், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் அப்படிங்கிற மாதிரி, அண்டார்டிகா கண்டம் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பா சேர்ந்தவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வணிகம் செய்வதற்காக வராங்க. இப்போ நான் சொல்கிற வரலாறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் சத்தியமாக உண்டு. அதை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும். முதல்ல கதையை மட்டும் கேளுங்க. ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், அதாவது அரைவல் ஆஃப் ஐரோப்பியன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் எப்படி வருகை புரிந்தார்கள் அப்படின்னு நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா பல விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிக்க. ரெண்டாவது என்ன, தன்னோட மதத்தை இங்கே பரப்ப. மூணாவது என்ன, எப்படியா இங்கே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம பெரிய ஆளாகணும். மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தரைவழி பயணம் தடை செய்யப்பட்டது. ஏன்னா துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற பிளேஸை வந்து பிடிச்சிருவாங்க. அதனால தரைவழி பயணம் நம்ம தடை செஞ்சிச்சு. அதனால இங்கே வேற வழி இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவங்க பல பேர் இந்தியாவிற்கு எப்படியாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி வராங்க. அதன் அடிப்படையில் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த ஃபஸ்ட்டு யார் இங்கே வராங்கன்னா, போர்ச்சுகீஸில் வராங்க. ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு வரல. ஸோ யூரோப்பியன்ஸ் பிகின்ஸ் அரைவல் ஆஃப் த இந்தியா எப்படி 1498. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே யார் வராங்க அப்படின்னா, சார் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா சார், தேவையில்லாத இது உண்டு, சிலபஸில் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்காது, மாடர்ன் இந்தியாவில் இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு சாப்டர் இருக்குது. அதனால் இது வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, இது சாப்டரில் இருக்குது. அங்கேருந்து ஏன் போகிறேங்கிறத ரீசன் சொல்கிறேன். எப்படி நம்ம ஆளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற வரலாறு பார்த்துட்டு நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ 1498 தான் போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல வராங்க. கோழிக்கூடுல வராரு மன்னர் சாமரின் அவரை அன்புடன் வரவேற்கிறாங்க. அப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு வராங்க. எப்போ வராங்க? 1498. அதான் 1498 வெந்த போர்ச்சுகீசியஸ் எக்ஸ்ப்ளோரர் வாஸ்கோட காமா மூலமாக வராங்க. எப்போ வராங்க? 1498. மன்னர் சாமரின் கோழிக்கூடு அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வராங்க. அந்த லைன் தான் கொடுத்துருக்கோம். கோழிக்கூடு இப்போ என்னன்னு சொல்கிறோம், கேரளாவில் கோழிக்கூடுன்னு சொல்கிறோம். அப்போ தான் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணுறாங்க. வந்தவங்களையே ஐரோப்பியன்ஸில் வந்ததுலேயே ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான். போர்ச்சுகீசியர்கள் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் வணிகத்தலத்தை ஆரம்பித்தாங்க.
தங்களது மார்க்கெட்டை டெவலப் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை கிரியேட் பண்ணது. கம்பெனிங்கிறது ஒரு விதமான அதாவது ஒரு வணிக குழு, ஓகேங்களா? அந்த கம்பெனி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கிரியேட்டே பண்ணுறாங்க போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியை பார்த்தோன்னா டே விட்றா வண்டியை, அங்கே எவனோ ஒருத்தன் நம்மளால போகிறான்டா, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்குறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் 90 இன்ச்சு டிவி வாங்கினா நம்மளும் வாங்க நினைக்கிறதில்ல, அதுபோல் பக்கத்து நாட்டுக்காரன் பாடுறா போர்ச்சுகீசிய கண்டத்தை சேர்ந்த ஐரோப்பியன் போயிட்டான், நம்ம விடுவோமா, வாடா இந்தியாவில் செல்வம் இருக்குன்னு ஓட்டுறா வண்டி அப்படின்னு, எட்ரா குதிரை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்தவர்கள் யார் யார் அப்படின்னு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதர் ஐரோப்பியன்ஸ் கம்பெனி தட் அரைவ்ட் இன் இந்தியா, யார் யார் வந்தாங்க? கிளியரா? வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஏன்னா நான் பாட்டுக்கு விடிய விடிய கத்தி திடீர்னு வாய்ஸ் போயிடுச்சுன்னா ஓகையா? ஓகே கேட்குது, எஸ் ஃபைன். பாருங்கள், ஸோ டச்சு தான் அடுத்ததுக்கப்புறம் வராங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் ரொம்ப கேட்பாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக டேனியர்கள், ஃபைனலாக வரவங்க தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க. மொத்தம் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அடுத்து டச்சு வராங்க. சார் டச்சு வர்றதெல்லாம் ஓகே சார், டச்சு வந்துட்டாங்க. ஸோ டச்சு எங்கே வணிகத்தலத்தை ஆரம்பித்தாங்க? டச்சு வணிகத்தலம் ஆரம்பித்தது மசூலிப்பட்டினம் 1605 வணிகத்தலத்தை உருவாக்குறாங்க. இங்கே வந்ததை சொல்ல, எங்கே வணிகத்தலம் அமைச்சாங்க, எந்த வருஷம்? அதுக்கு அடுத்து வந்தவங்க தான் முக்கியமாக இங்கிலீஷ் ஈஸ்ட், அதான் பிரிட்டிஷ்காரங்க வந்தது சூரத்தில் ஆரம்பித்தாங்க 1608. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1608, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்தவங்க தான் சொல்கிறேன் தரங்கம்பாடி. நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்தவங்க வேறு யாரும் கிடையாது, டேனியர்கள். அடுத்து கடைசியாக பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்சுக்காரங்க 1668 சூரத்து. நல்லதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு யாருக்கும்? ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சரியான சண்டை. நீயா நானா? டீ கடைக்கு ஆப்போசிட்டில் டீ கடை வச்சா எப்படி ஆகும்? அந்த மாதிரி ஒருத்தனுக்கு சண்டை. மச்ச ஆளெல்லாம் இருக்கிறத கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. டேனியர்கள்லாம் வந்துட்டோன்னே இருக்கிறத விற்றுப்பிட்டுலாம் ஓடி போயிடுவாங்க. அதை நான் கிளாஸ் எடுக்கும்போது எந்தெந்த இடம் விற்றாங்க, எங்கெங்கே வணிகத்தில் ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் நான் பரவாயில்ல பார்க்கலாம். இப்போதைக்கு போர்ச்சுகீஸை வந்தவங்க மொத்தம் 5 பேர். ஃபஸ்ட்டு யார்? ரொம்ப முக்கியமானவங்க போர்ச்சுகீஸ், ஐரோப்பியர்கள் ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள், ஃபைனலாக வந்தது பிரெஞ்சுக்காரங்க. இதில் அவங்க இடத்த விற்றுட்டு போயிடுறாங்க, சில படையெடுப்புனால விடுறாங்க. கடைசியில் 2 பேருக்கு சண்டை. ஒன்று யார்? இந்த சைடு ஆங்கிலேயர்கள், இன்னொரு பிரெஞ்சுக்காரங்க. இவங்களுக்குமான சண்டை போராக வளருது. அந்த போர் எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் சார்ந்து போகுது. ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் அரியணை ஏறதில் சண்டை வரும். அந்த சண்டையில் பின்னால் இவங்க இருந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவன் ஆங்கிலேயருக்கு இந்த சைடு ஹெல்ப் பண்ணுவான். அவனோட எதிரணியை தன்னோட ஆங்கிலேயர்கள் எதிரணியாக நினைக்கிறது, எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன்கிற மாதிரி. அவன் யாருக்கு டீமுக்கு இப்போ ஆப்போசிட் இருக்கானோ அவன் பக்கத்தில் பிரெஞ்சுக்காரங்க போயிட்டு இப்படி சண்டை மூல ஆரம்பிக்குது. இப்படி சண்டை தான் மிகப்பெரிய சண்டையாக மிகப்பெரிய 2 வாரம் கிரியேட் ஆகுது. அதுதான் ஒன்று பேட்டில் ஆஃப் பிளாசிக், பேட்டில் ஆஃப் பக்சார். அதாவது பிளாசிக் போர், பக்சார் போர். பல தடவை நான் தமிழ் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். பிளாசிக் போர், பக்சார் போர் இல்லைன்னா பிரிட்டிஷ் கம்பெனி இங்கே கால் ஊன்றியிருக்காது. அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இங்கே கால் ஊன்றுவதற்கான போர்கள் எதுன்னு கேட்டால் ஒன்று பிளாசிக், இன்னொன்று பக்சார். பிளாசிக் 1757, பக்சார் 1764. ஓகேங்களா? ஒன்று பேட்டில் ஆஃப் பிளாசிக், இன்னொன்று பக்சார். இதோட கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு தன் அதிகாரத்தை கைக்குள்ளே கொண்டு வர்றது பிளாசிக் போரில். பக்சார் போரில் முழு அதிகாரமும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ இதை ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது பேட்டில் ஆஃப் பக்சார். ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய எப்போ நடக்குதுன்னா 1757, 1764. யாருக்கு யாருக்கும் சண்டை? பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் முகலாயர், வங்காளத்தை ஆண்ட வங்காளத்தை ஆண்ட முகலாயர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. ஆஸ்யூஷுவல் யார் ஜெயிக்கிறா? இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நடக்குது? நவாப், பெங்கால் நவாப் விடுதலை செய்யப்படுகிறார். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் நவாப். பெங்காலை ஆண்கூடிய நவாப் விடுதலை செய்யப்படுகிறார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நவாப் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய மீர் காசிம் வருவார். ஸோ நவாப் மீர் காசிமுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும். இந்த சண்டையில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. கடைசியாக என்ன நடக்கும்? திவானி அந்தஸ்து பெறுறாங்க. திவானி அந்தஸ்துனா என்ன சார் அர்த்தம்? ஒரு நாட்டோட பொருளாதாரம், ஒரு நாட்டோட வளர்ச்சி எதனை பொறுத்துனா
அவங்க கொடுக்கக்கூடிய வருவாய், அந்த வருவாய் வசூலிக்கும் பொறுப்பு தான் திவானி அப்படிங்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை அவங்க பெறுறாங்க. ஸோ பக்சார் போரில் அலகாபாத் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஸோ மிக முக்கியமான 3 இடம் ரொம்ப முக்கியம். பெங்கால், பீகார் மற்றும் ஒரிசா. வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா இந்த 3 பகுதிகளுக்கான எதை திவானி அந்தஸ்தை பெறுறாங்க. அலகாபாத் உடன்படிக்கை பக்சார் போர் உடன்படிக்கை. ஸோ பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஓகே, இதைத்தான் அதில் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ கம்பெனி ரூல் பிகின்ஸ் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாஸ்டிக் 1757. 1757 when the company supported Mir Jafar over the Nawab of the Bengal and Suraj Uttawlo. இவங்களோட சப்போர்ட்டில் தான் அந்த பிளாஸ்டிக் போரே நடக்கும். சரிங்களா? யாரோட சப்போர்ட்டில்? இது ரொம்ப முக்கியமில்ல. மீர் ஜாபர் ஓவர் த நவாப் பெங்கால், சிராஜ் உத்தோலோ அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அது நடக்கும். சரிங்களா? இதைத்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஃபுல் இடமும் அவங்க ஆக்கிரமிப்பு செய்கிறது எந்த வருஷம்னா 1764. 1764 திவானி அந்தஸ்து எப்போ பெறுதோ அப்போவே வங்காளத்தை இது எங்க இடம் அப்படின்னு இப்போ நம்ம ஏன்னா அங்கே கெத்துங்கிற மாதிரி அப்போதைக்கு ஆண்ட யாரு வங்காளத்தின் திவானி அந்தஸ்து பெற்றதுனால 1764 எது முடிஞ்சதுக்கப்புறம் பக்சார் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 1765 வங்காளத்தின் முதல் ஆளுநராக கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் அப்போ தான் வருது. அப்படியே கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் அப்போ தான் வருது. பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்ததுதான் எல்லாம். அப்போ கவர்னர் போஸ்ட்டுங்கிறதுனால வங்காளத்தின் முதல் ஆளுநர் அப்படின்னா யாரு? ராபர்ட் கிளைவ். அந்த ஆளு தான். ஸோ ராபர்ட் கிளைவை தான் தன்னை முதலாக ஃபாலோ பண்ணுறாரு. சார் இதெல்லாம் புரியுது சார், இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கே வந்திருக்கோம். 1764 பக்சார் போர் முடிவில் திவானி அந்தஸ்து பெற்றதுனால வங்காளத்தின் ஃபுல் கண்ட்ரோல் வந்ததுனால வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா இந்த 3 மிக முக்கியமான பகுதி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழுக்கு வருது. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழுன்னு தான் சொல்லணும், கம்பெனி தான் சொல்லணும். ஏன் கம்பெனின்னு சொல்லணும்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்க தானே ஒழிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால இங்கே வணிக குழுவை அனுப்பி சம்பாரிச்சிட்டு வாங்கடா டேன்னு அனுப்பி வச்ச ஒரு குழு தான் கிழக்கிந்திய கம்பெனி குழு. இங்கே வந்தவங்க ஒழுங்காக வேலையை மட்டும் பார்க்காம கம்பெனி குழுவை மட்டும் பார்க்காம பிஸ்னஸை மட்டும் பார்க்காம இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய போர்கள், வார்ஸ் இதிலெல்லாம் தலையிட்டு தன்னை ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக, தன்னை ஒரு நிர்வகிக்கும் திறன் கொண்டவாக திவானி அந்தஸ்தை பெற்று இப்போ வந்துட்டானுங்க. ஆனால் இவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு கருதக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இவங்க கரெக்டாக காசு கட்டுறாங்க இல்லைனா வரி கட்டுறாங்கன்னா கட்டுறதில்லை. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்தியாவிலேருந்து நான் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா சொல்லக்கூடாதுல்ல, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே போயிட்டு அங்கே இருக்க கண்ட்ரோல்லாம் நான் கொண்டு வந்து நான் அதிகாரத்தை கொண்டு வச்சுக்கிறேன். ஆனால் நான் இங்கேருந்து வந்த செலவெல்லாம் பார்த்தது யார்? இந்தியாவுக்கு நான் எந்த டப்பும் கொடுக்கல. அப்போ நம்ம வணிக குழு அனுப்புறதுக்காக, கம்பெனி அனுப்புறதுக்காக போனவங்க அங்கே அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கம்பெனி வாரன் கேஸ்டிங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், நல்லா ஏப்பம் விட்டார். சார் எங்களால் இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சார் இங்கே எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடலை சார், ஒன்றும் ஓடலை சார்ங்கிற மாதிரி, இங்கே ஒன்றும் வருமானம் ஓடலை, அதுவும் இல்லைன்னு தான் கட்ட வேண்டிய, தான் நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை வாரன் கேஸ்டிங் போன இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள் கட்டவில்லை. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, இவங்க சரிப்பட்டே வரமாட்டானுங்க, இவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும்னு கொண்டு வர சட்டங்கள் தான் ஒழுங்குமுறை சட்டம் ஸ்டார்டிங். சரி, அப்போ இந்த சட்டங்கள் இந்திய மக்களுக்கு போடப்பட்ட சட்டம் கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு, ஆங்கில கிழக்கிந்திய ஈஸ்ட் ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆங்கிலேய அரசு போடப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டங்கள், இப்போ நம்ம படிக்கக்கூடிய சட்டங்கள். அப்போ பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டய சட்டம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 1813, 1833 அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பட்டய சட்டங்கள் 1 by 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ சுதந்திரம் வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுதான் கிடையாது. வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பெனி ரூல் எதுலேருந்து எது வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா? எஸ், 1757 அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அதான் பிளாஸ்டிக் போற சொல்கிறோம். 1757 இருந்து 1858 வரைக்கும் கம்பெனி தான் ரூல் பண்ணுது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ரூல் பண்ணுது. அது என்ன 1858 முடியுது? ஏன்னா ரிவால்ட் ஆஃப் 1857 பெருங்கலகம்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது இந்தியாவில். அந்த பெருங்கலகத்தின் முடிவாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, தம்பி இங்கே வா,
நான் உன்னை அவளை சட்டம் போட்டு உன்னை ஒழுங்குபடுத்துறதுக்காக எவ்வளவோ சட்டங்களை போட்டு உன்னைய திருத்தி கொண்டு வந்து அதை நீ கண்ட்ரோலில் வச்சுப்பேன்னு பார்த்தா இப்படி பண்ணி வைக்கிறிய, கலவர பூமியாக மாற்றி வச்சிருக்கியடா. அதனால் நான் ஒரு முடிவு கட்டுறேன், இத்துடன் உன் கம்பெனி இழுத்து மூடப்படுது, ரத்து செய்யப்படுது, தடை செய்யப்படுது, இனிமே உனக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, முடிடான்னு முடிச்சு விட்டாங்க. 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை தமிழில் சொல்லுவாங்க. 1858 ஆக்ட் வர்றதுக்கு சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆக்ட் 1858 வர்றதுக்கு ரீசன் 1857 இருக்கக்கூடிய பெருங்கலகம். அப்போ ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு முடிவுக்கு வந்தது, சந்தோஷம், நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, தம்பி இருங்க, நாங்கள் அனுப்புன கம்பெனி ஆளுங்க தான் கண்ட்ரோல் பண்ணீங்க, உங்களுக்கு சரி வரல, இப்போ நாங்கள் ஆள்றோம் டைரெக்டாக, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னு நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே நம்ம ஆட்சி செய்கிறாங்க 1858க்கு பிறகு. அதுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1757 1858 இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழுக்கு நம்மங்கிற பாருங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போடப்பட்ட சட்டங்கள் தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய பட்டய சட்டங்கள், சார்ட்டர்ட் ஆக்ட். அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட், அதாவது சட்டமன்ற சட்டங்கள், சட்டமன்றங்களை உருவாக்கக்கூடிய சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். எதுலேருந்து எது வரைக்கும் 1873 1857. அதனை 73 தான் முதல் முறையாக சட்டம் கொண்டு வரப்பட்டது, ரெகுலேட்டிங் ஆக்ட். யாருக்கு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே கம்பெனிக்கு கூடப்பட்ட முதல் சட்டம். இந்தியாவில் முதல் சட்டம் என அழைக்கப்படுவது 1773 வரக்கூடிய ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குபடுத்துவதற்காக கம்பெனிக்குள்ள இஷ்டத்துக்கு இருக்கானுங்க, இஷ்டத்துக்கு வாழ்றானுங்க, அவன் வேண்ட காசு வாங்கியிருக்காங்க, அரசங்கிட்ட காசை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊதாரித்தனமாக இருக்கிறானுங்க. இங்கே இவங்க வியாபாரம் பண்ண அனுப்பிச்சா இங்கே இருக்கக்கூடிய இவங்கள்ட்டெல்லாம் ஒரு 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 தவறான விஷயத்தை பண்ணுறானுங்க, ஒழுங்கும் படுத்தணும். அதனால தான் ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வந்தாங்க 1773. புரியுதா இல்லையா? ஸோ அதில் இருந்து 1857 என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எப்படி சட்டமன்ற திருத்தங்களை கொண்டு வந்தாங்க, என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க, இந்த கம்பெனி குழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை சொன்ன the government of the Indian Act 1858, the Indian office of the British government assumed that the task of directly administrative, நேரடியாக direct administrative India in the new British Raj. நியூ பிரிட்டிஷ் ராஜ்னா புதிய அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த அரசாங்கத்தை யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண போறா? டைரக்டாக பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறா. சொன்னது யார்? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858. சரியா? புரியுதா? ஸோ 1858 கான்செப்ட். இதுக்கப்புறம் அதில் இருந்து 1858 1947 வரைக்கும் பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் 1857 1947 வரைக்கும். இப்போ புரியுதா ஏன் இதை நான் சொல்கிறேன்னு? அப்போ கம்பெனி ரூல்னு ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் ரூல்னு ஒன்று இருக்குது. கம்பெனி ரூல் 1857 வரைக்கும், இதுலேருந்து ஆரம்பித்து 1773 வரைக்கும், 1858 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் ரூல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பெனி ரூலில் என்னென்ன சட்டம் கொண்டு வரப்பட்டது. பார்க்க சூப்பராக பார்த்தலாம். கிளியரா? இந்த இது புக்கில் இல்லை. இதை சொல்லிட்டு நான் போனேன்னா அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த சட்டத்தில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஜெனரல் கவர்னர் ஆஃப் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீ ஓவராக இது பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு போஸ்ட்டை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டிங் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுதான் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் ஆளுநர் அப்படிங்கிற போஸ்ட்டும் உருவாக்குறாங்க. நல்லா கொஞ்சங்க, ஜெனரலுங்கிற போஸ்ட், ஜெனரல் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட். இந்த போஸ்ட், இந்த சட்டம், இந்த ஒழுங்குமுறை சட்டம் வர்றப்ப அப்போதைக்கு இந்த சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் வர்றப்ப யார் இங்கே ஆட்சி செஞ்சாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன். நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த விஷயமெல்லாம் என்சிஆர்டி புக்கில் இருக்கோ இல்லையோ, நம்ம தமிழ் புக்கில் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் சமச்சீர் புக்கில் இல்லை, 90s கிட்ஸ் எல்லாம் படித்த புக்கில் இருக்குது. அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. சோசியல் சயின்ஸ்
உண்மையிலே சொல்கிறேன், அந்த புக்கு அடிச்சிக்கவே முடியாது. எத்தனை சமச்சீர் புக்கு வந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ்னால் ஹிஸ்ட்ரினா அந்த புக்கு தான். 11th 12th மட்டும் 2 படிச்சிட்டிங்க. ஹிஸ்ட்ரி ஒரு ஆர்டரில் இருக்கும். இது பிட்டிந்திய சட்டம், ஒழுங்குமுறை சட்டம்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். 90s கிட்ஸ்னால் தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் 90s கிட்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்க அந்த புக்குன்னு. அதாவது சின்ன புக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரன் ஹேஸ்டிங்கு, காரன் வாலிஸு, வெல்லஸ்லி பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, யார் இந்தியாவின் முதன்மை தலைமையாளர், வங்காளத்தின் முதன்மையாளர், சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் தான் 1772 இவர் கண்ட்ரோலில் இருப்பார். 1772 தான் இவர் ஆட்சி பொறுப்பேற்றுப்பார். நல்ல மனுஷன். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த சட்டம் வருது. அப்போ முதல் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். யாரு? வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். கிளியரா புரிஞ்சிருச்சோ? ரொம்ப முக்கியம். ஸோ அதான் சொல்றாங்க, இந்த விஷயத்த அதில் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லார்ட்டையும் பரிசுன்னு கிஃப்ட்டுங்கிற பேரில் லஞ்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ கரப்ஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னு கரப்ஷனை கம்மி பண்ணாங்க. ஸோ லிமிட் கரப்ஷன். ஸோ த ஆக்ட் தடை செய்யப்பட்டது. சும்மா அந்த பரிசு வாங்குறேன், லொட்டு வாங்குறேன், லொசுக்கு வாங்குறேன்லாம் பண்ணக்கூடாது அதிகாரிகள் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் த கவர்னர் ஜெனரல். நான் சொன்னேன்ல, த ஆக்ட் அப்பாயின்மெண்ட் ஏ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கிவ் ஹிம் த கவுன்சில் ஃபார் த 4 members. அவரை உதவுவதற்கு ஒரு கவுன்சில் மெம்பரை கிரியேட் பண்ணுறாங்க. யாரு? த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ அந்த கவர்னருக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு 4 members வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இது. த எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீம் கோர்ட். கண்டிப்பாக எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ சுப்ரீம் கோர்ட் எங்க? கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் டைம். எந்த சட்டத்தின் அடிப்படையில்? 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. ஜெனரல் ஆஃப் கவர்னர் உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் எங்க? கொல்கத்தாவில். அதான் சொல்றாங்க, கொல்கத்தாவில் எப்பனா 1774 கிரியேட் பண்றாங்க. அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அடுத்த வருஷம் கொண்டு வராங்க. த ஆக்ட், அதான் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் கல்கத்தா 1774. அதுல ஒரு தலைமை நீதிபதி ஒருத்தர் இருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சட்டத்தினால நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்க்கு ஒரு டெம்ப் ஏற்றி விட்டாங்க. டெம்ப் என்ன அர்த்தம்னா, நான் கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்தோன்னே என்ன 1 வருஷத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா ஓகே, இப்போ எதுக்கு நீங்கள் சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய பொறுப்பை வந்து, அதாவது எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கிற மாதிரி அவர் நினச்சார். இதில் சில ஆனால் இந்த சட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் இவருக்குமே வாக்கியா சண்டை ஒன்று இருந்துச்சு. அதனால நீயா நானா, இப்போ எப்படி சிஎம்முக்கும் ஆளுநருக்கும் எந்த மாநிலத்திலையும் ஆகவே ஆகாது, முக்கியமாக எதிர்கட்சி இருக்கக்கூடிய சிஎம் அந்த மாநிலத்துடைய ஆளுநருக்கு ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி இவருக்கு அந்த நீதிமன்றத்துக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு மேலே ஒரு வழக்கு கூட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது வந்து அடுத்த சட்டம் ஒரு அப்கிரேட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்ப்பதற்காக பிட் இந்திய சட்டம்னு கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தில் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி, போங்கடா அவங்க பதவியே வேணான்னு அடுத்த வருஷம் அவர் ரிசைன் பண்ணிகிட்டே போயிடுவார். பிட் இந்திய சட்டம் வந்த ஆண்டு 1784. இந்த சட்டத்தோட கான்செப்ட் என்னன்னா, டியூல் சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்து, இரட்டை ஆட்சி முறைனா மத்திய அரசு மாநில அரசு அந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ நீ என்ன பண்ணுற, வரி வாங்குற, இன்னொன்று என்ன பண்ணுற, பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற. வரி வாங்குறது வேற, ரெவன்யூ வேற, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வேற. இந்த ரெண்டாக பிரிச்சிடுறது. உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு வாரியமனத்தை உருவாக்குறேன், கவுன்சில் ஒன்று உருவாக்குறேன் நான், கட்டுப்பாட்டு வாரியம். அப்போ அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் வாரன் ஹேஸ்டிங். இது பிட் இந்திய சட்டம் சொல்கிறதுக்கு காரணம், அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அங்கேருந்து, பிரிட்டிஷ் பிரதமர் வந்து பிட் யங் அப்படின்னு ஒரு நபர், அவருடைய பேருக்காக பிட் இந்திய சட்டம்னு உருவாக்குனாங்க. பார்க்கலாமா? அதாவது இதை நான் படிச்சு, அதான் இதை இப்போ வாட்ச் உங்களுக்கு சொல்லலை, இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டேன். படிங்க, சத்தியமாக புரியும், அப்படியே இருக்கும். த பிட் இந்தியன் ஆக்ட் 1784 84 கொண்டு வாங்க. 85 அவர் பதவி ராஜினாமா செஞ்சிருவார். was British Parliament Act that established the dual system, the government of India. dual system ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு வாரியம் எதுக்கு உருவாக்குனீங்க? நான் நல்லா தான் ஆட்சி செஞ்சேன். இல்லை சார், எங்கள் கண்ட்ரோல் நீங்கள் இருக்கணும், அதனால் கட்டுப்பாட்டு வாரியம் எதுக்கு? நீங்கள் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எல்லாமே இந்த கட்டுப்பாட்டு வாரியம் தான் கண்ட்ரோல் பண்ணுன்ட்டாங்க. அப்போ நான் எதுக்கு, நீ சும்மா அப்படின்ட்டாங்க. அப்போ த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் த 6 member
6 பேர் கொண்ட குழு. இதுக்கு ஒரு 6 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அதில் 2 பேர் எங்க ஆளுங்க, ஐ மீன் பிரிட்டிஷ்லேருந்து வருவாங்க. எங்க ஆளுங்கன்னு நான் சொல்கிறது பிரிட்டிஷ்லேருந்து. ஸோ 2 ஃப்ரம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதான் என்னென்ன பண்ணுறது, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் இன்க்ளூடு சிவில் அண்ட் மிலிட்ரி வார். எது இருந்தாலும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். என்னடா என்ன பதவியில் உட்கார வச்சுட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர். இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் போர் தொடுத்தாலும் என்னோட பவர் கிடையாது, நான் சும்மா உட்காந்துருக்கணும். சரி, இந்த வருவாய் ட்ரேடு வாங்குறதாவது என் முடிவில் இருக்கலாம். அது கோர்ட்டு பார்த்துக்கும் அப்படின்ட்டாங்க. எப்படியே போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சு, கட்டுப்பாட்டு வாரி ஒன்று வச்சு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்களாம். இந்த ட்ரேடு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா இந்த விஷயம்லாம் யார் பார்த்துக்கோங்கன்னா கோர்ட் பார்த்துக்குமா. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்ஷன், த கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு த ஓவர்சீஸ் த கமிட்டட் அஃபேர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டிவ் இஷ்யூ ஒன்லி. அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையுமே கோர்ட் பார்த்துக்குமா. அப்போ எனக்கு எதுவுமே கிடையாது, நான் சும்மா உட்காந்துருக்கிறேன், வருவாயை மட்டும் வாங்கி வச்சுக்கணும், அவ்வளோதானே. இதில் எந்த பிரச்சனைனாலும் தலையிடக்கூடாது. மற்ற எந்த விஷயம் டீல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தான் டீல் பண்ணுவீங்க. ஒன்று கோர்ட்டு பார்த்துக்கும்பீங்க, எனக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துக்கணும். அப்போ நான் அதுக்கடா எனக்கு பதவியை வேணாம், ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். சரிங்களா. அவர் மேலே போட்ட வழக்கு பேர் நந்தகுமார் வழக்குன்னு சொல்லுவாங்க. நந்தகுமார் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கு, அதுவும் கேட்கலாம். என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் எந்த கொஸ்டின் வேணாலும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா. டிஎன்பிசிக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்குலாம் அது முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ பனிஷ்மெண்ட் ஆஃப் த கரப்டட் ஆஃபீஸ். யாராவது கரப்டட் ஆஃபீஸ் இருந்தால் செம்மையாக பனிஷ்மெண்ட் பண்ணலான்னு இந்த ஆக்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் சார்ட்டர்ட் ஆக்ட், அதாவது பட்டய சட்டம்னு வச்சுக்கோங்க. பட்டய சட்டங்கிறது வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1793, 1793, அதுக்கப்புறம் 1813, அதுக்கப்புறம் 1833. சரிங்களா. இந்த சட்டங்கள்லாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஐ மீன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, அங்கே ஆண்டுகிட்டு இருக்க கிழக்கிந்திய கம்பெனி குழுக்கிட்ட அதிகாரம் கொடுக்கும். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அங்கே வியாபாரம் பார்த்துக்க, உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். நான் தானே ஒன்று அனுப்பினேன், ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் ட்ரேட் பார்த்துக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு சில சட்டங்களை கொண்டு வராங்க. அதான் அதோட முக்கியமான மீன். ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட் 1793 கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, த ஆக்ட் கண்டினியூலி தி கம்பெனி ரூல்ஸ் ஓவர் த பிரிட்டிஷர், அதாவது பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இவங்க கம்பெனி பண்ணிக்கலாம், மீன் கம்பெனி ஃபாலோ பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் உரிமை கொடுக்குறாங்க, 20 வருஷத்துக்கு. ரொம்ப முக்கியம். ஆனால் அடுத்த விஷயம், இந்த சேல்ரி இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணோம்ல, யாரை அங்கே போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு அப்பாயின்மெண்ட் பண்ணல, ஒரு 6 மெம்பர். ஆமாம், அதுக்கு என்ன, அதுக்கு நீங்கள் வாங்குற டேக்ஸ்லேயே சேலரி கொடுத்துருங்க அப்படின்றது. சரிங்களா. அதாவது என்னன்னா, அது ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தானே சேலரி கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தானே நாங்கள் வச்சுருக்கோம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தானே, அந்த 6 பேர் கொண்ட குழுக்கு சேலரியை உங்கள் ரெவன்யூலேருந்து, இந்தியா ரெவன்யூலேருந்து கொடுத்துருங்க அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அடுத்து த கோர்ட் வேர் கிவன் த மோர் பவர், கோர்ட்டுக்கு ரொம்ப பவர் கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த ஆக்டோட கான்செப்ட். இந்த ஆக்டில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ஆட் பண்ணுறது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னென்னா சேலரியை கொடுக்குறது இந்த ஆக்டோட கான்செப்ட். மற்றபடி இந்த 20 வருஷம் ஆட் பண்ணதான் அடுத்தும் வரும். அடுத்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1813. இது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் பல விஷயம் சொல்லுவாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன்பாங்க. இந்த 20ன்னு மென்ஷன் பண்ணுறது ஒரு வேலிடேஷன் மாதிரி. இப்போ சிம் கார்டுக்கு வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி, ஜியோ நம்பருக்கு வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி, நம்ம கிளாஸுக்கு பேட்சுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி, எக்ஸாம் முடிகிற வரைக்கும். வாய்ஸ் போயிடக்கூடாதுப்பா, செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி. அப்போ இவங்க 20 வருஷம், அப்போ அடுத்த 20 வருஷம்னா 20 ஆட் பண்ணிக்கணும், 1833. அதனால தான் 1833. புரியுதுங்களா ஏன் 20ன்னு? எஸ். ஸோ கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 1813 பல விஷயங்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட் 1813. என்னன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன். இந்தியாவின் கல்விக்காக 1 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த 1 லட்சத்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை. சரிங்களா. ஸோ எஜுகேஷன், த கம்பெனி வாஸ் ரெக்கமெண்ட் டு டேக் எ கிரேட்டர் ரோல் இன் எஜுகேட்டிங் இந்தியன்ஸ், செட்டிங் அசெட் 1 lakh rupees ஃபார் த பர்பஸ், பட் நோ பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணல. அடுத்து ட்ரேடு. இங்கே வா, நீ இந்த சீனா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்க தெரியுமா, கம்பெனிக்குழுக்கு சொல்கிறாங்க, சீனா கூட ஒரு ட்ரேடிங் பண்ணுறியா, அதை தவிர்த்து மற்ற எந்த நாட்டு கூட பண்ணுறலையா அதெல்லாம் கேன்சல் அப்படின்ட்டாங்க. ஓகேவா, புரியுதா? எஸ். அடுத்து இது மிஷனரிஸ்னா போதகர்கள், மத
மத போதவர்கள் இந்தியாவுக்கு வரலாம். முக்கியமாக அவங்க எதை மென்ஷன் பண்ணால் கிறிஸ்துவ போதவர்கள் இங்கே வந்து மதத்தை பரப்பலாம் அப்படிங்கிற ஆக்ட் எந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னா பட்டய சட்டம் 1813 முடிஞ்சு. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட். அதே நேரத்தில் தான் இந்த ஆக்டின் மூலமாக தான் லோக்கல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பவரை கொண்டு வந்தாங்க. டேக்ஸ் எல்லாம் யார் கொடுக்கலையோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. சரிங்களா, புரியுதுங்களா? எஸ். அடுத்ததாக சார்ட்டர்ட் ஆக்ட் 1833. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்திருந்தீங்க? இது வரைக்கும் என்ன சொல்லுங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவார் யார் வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். இப்போ அந்த போஸ்டோட பேரை மாற்றுறாங்க. என்னடா மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாற்றிருப்பாங்க. இருங்க, இங்கே இருக்கும், நான் கரெக்டாக வாசி சொல்கிறேன். இந்த இருக்குது, த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் டு பி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பெங்காலுக்கு பதிலாக இந்தியா. அப்போ வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர், வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா தலைமைன்னு அர்த்தம். வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர்னா யாரு சொல்லணும்? வாரன் ஹேஸ்டிங். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அந்த பெங்காலுக்கு பதிலாக வங்காளத்துக்கு பதிலாக இந்தியான்னு மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்தியாவின் முதல் தலைமை ஜெனரல் வேற யாரு? இவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. வங்காளத்தின் முதல் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங். வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங். இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 3 பேர் மறந்துடக்கூடாது. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங். எந்த சட்டத்தின் அடிப்படையில்? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அடுத்து இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆக்ட் என்னது? 1833. இந்தா இப்பதான் பார்க்குறோம். இந்த 1833 பேரை மாத்திட்டாங்க. அப்புறம் வந்து பவரை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. சென்ட்ரலைஸ்னா மையப்படுத்துதல். ஒருத்தரே கண்ட்ரோலை கொண்டு வராங்க. இது பண்ணதுனால வங்காளம் இந்தியாவா மாறுனுச்சு. இந்தியா வந்ததுனால அதன் முக்கிய வணிகத்தலமாக இருக்கக்கூடிய சென்னை, கொல்கத்தா, மற்ற இடம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆளுநர் வந்து ஓகையா அதிகாரமே இல்லை, அதான் இந்தியாவுக்கு வந்துட்டாரே, முன்னாடி தனித்தனியாக இருந்துச்சு, தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதான் எல்லா பவரும், ஆல் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸ் பவர் ஹேண்டட் ஓவர் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில். அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறாங்க பாம்பே மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்டி தயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் லாஸ். அவங்க சட்டம் இயற்றுவதற்கான உரிமை ரத்து செய்யப்படுறது. ஒன்றுமே இல்லை, பவரே இல்லாமல் போச்சு. இதுதான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறாங்க. லா மெம்பர்னு ஒரு 4th மெம்பரை ஆட் பண்ணுறாங்க கவுன்சிலில். ஸோ த 4th மெம்பர் இன் த கவர்மெண்ட் ஜெனரல் கவுன்சில் வாஸ் ஆடட் த லா மெம்பர். அதே நேரத்தில் இதில் ரொம்ப முக்கியம், லா கமிஷன் ஒன்று, சட்ட ஆணையத்தை ஒன்று உருவாக்குவாங்க. யாரோட பேர்னா மெக்காலே பேரில் சட்ட ஆணையத்தை ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் த லா கமிஷன் அண்டர் த லார்ட் ஆஃப் மெக்காலே. இந்த மெக்காலே பிரபுலாம் ரொம்ப முக்கியமான நபருங்க. 1835. ஐயோ, அவர் இல்லைன்னா ஆங்கில கல்வி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்காரு. ஆங்கில கல்வி இதில் ஒரு பிரச்சனை சார், ஆங்கிலமே பிரச்சனை. ஆங்கில கல்வி கொள்கை வேற, ஆங்கிலம் வேற. சரிங்களா? இப்போ படிக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மெத்தடாலஜியை கொண்டு வந்தவர் இவர் தான். நீங்கள் திட்டணும்னா இவரை தான் திட்டணும். சரிங்களா? ஆனால் நான் திட்ட மாட்டேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு. இல்லைன்னா இன்னமும் ஸ்கூலில் வந்து மந்திரம் சொன்னால் மழை வருங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்போம். சரி. ஸோ லா கமிஷன் த லார்ட் மெக்காலே அவர் தான் ஃபாலோ பண்ணார். அதே நேரத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படை தான் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அப்போ எல்லாமே பிரிட்டிஷ் பண்ணது தான், நம்ம எதுவுமே பண்ணல. கொத்தடிமை முறை ஒழிச்சது, ரயில்வே போர்டை உருவாக்குனது, போஸ்ட் ஆஃபீஸை உருவாக்குனது, சட்டங்களை உருவாக்குனது எல்லாம் பிரிட்டிஷ். ஓகேங்களா? கொத்தடிமை முறையை ஒழிச்சாங்க. அதை 1843 நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? புரியுதா? அந்த கம்பெனி நோ மோர் த ட்ரேடிங் பட் அதுதான். இப்போ இந்த இடத்துல இருந்து கம்பெனி என்னவா மாற்றப்படுதுன்னா ட்ரேடிங் கம்பெனியில் இருந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுக்குது. அதான் சொல்ல வராங்க. த கம்பெனி வேஸ் நவ் நோ மோர் த ட்ரேடிங். எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டீங்க. சீனா கூட தான் இருந்துச்சு, அதையும் அடுத்ததில் ரத்து செஞ்சுருவாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுது. அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் டைம் த கவர்னர் மட்டும் ஆமாம், இதில் இருந்து தான் வங்காளம்னு எப்போ இந்தியாவுன்னு மாறுனுச்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற பேர் இதுல இருந்து தான் வந்துச்சு. அப்போ கவர்னர் இருக்கக்கூடிய கவர்னர் கவுன்சில் அது இந்தியன் கவுன்சில்னு மாற்றிருப்பாங்க. அப்போ இந்த 1833 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1813 அந்த 1 லட்சம் எஜுகேஷன், அதுவும் ரொம்ப முக்கியம்.
சரிங்களா. சார்ட்டர் 1853. இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எதனா நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் எக்ஸிக்யூட்டிவையும் லெஜிஸ்லேட்டிவும் ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க 1853. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் மூலமாக, எந்த அறிக்கையின் மூலமாக? டல்ஹௌசி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மூலமாக. டல்ஹௌசி பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கொண்டு வந்த அறிக்கையின் மூலமாக தான் உருவாக்கியிருப்பாங்க. அதான் the legislative and executive function are the government separately. The legislative and administration function of the council were separately identification. செப்பரேட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம். இன்ட்ரடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே சட்ட மேலவையில் இந்தியர்களுக்கு பங்கு கொடுத்தாங்க. இந்தியர்களுக்கு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ரெண்டாவது, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்தியாவில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இங்கே போட்டித் தேர்வுகள் வைக்க ஆரம்பித்தாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில். இதை தான் சொல்லியிருப்பாங்க. ரெக்யர்மெண்ட் த ஓப்பன் காம்படிஷன் அண்ட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கம்பெனி த எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் டு பி டன் த்ரூ காம்படிட்டிவ் எக்ஸாம். The British Parliament was empowered to put companies government of India to an end and any suitable time. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நேரத்திலையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழுவை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியை இந்த சட்டம் கொண்டு வந்தது. புரியுதா? இந்த சட்டம் எந்த நேரத்தில் வேணாலும், அதான் எல்லா நான் வந்ததே ட்ரேட் பண்ணதான், ட்ரேடெல்லாம் ஒழிச்சு விட்டீங்க, எங்கள் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரையும் நிர்வாக பவரையும் ரெண்டையும். இப்போ இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. சட்டமன்ற துறைன்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் துறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம படிக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எக்ஸிக்யூட்டிவ்னா சட்டமன்றத்தின் மூலமாக, லெஜிஸ்லேட்டிவ் அது மூலமாக கூடிய சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இன்டர்மீடியட் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? முதலமைச்சர் வந்து வேட்டி சேலைன்னு சட்டத்தை தான் கொடுப்பாரு. அந்த வேட்டி சேலையை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். அந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம எல்லாம் பணியாற்றுறோம். அது ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி. அப்பயே பிரிச்சிட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்தை ஏற்றவங்க தான் வீட்டுக்கு வந்து வேட்டி சேலை கொடுக்க போகிறாங்களா, இல்லை சட்டத்தை ஏற்றவங்க தான் வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்? அவங்க சட்டத்தை மட்டும் ஏற்றோட மேட்ச் முடிஞ்சு. சட்டம் இயற்றும் துறை தனி டிபார்ட்மெண்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் உனக்கு நான் சேலரி கொடுத்துட்றேன், மக்கள் வரி பணத்தில் சேலரி கொடுத்துட்றேன், நீ எந்த கேள்வியும் கூட சட்டத்தை நாங்கள் ஏற்றுறோம், அதான் நீ மக்களை கொண்டு போ. ஓகேங்களா? நல்லது கெட்டதுங்கிற அவங்க முடிவெடுத்துப்பாங்க. ஓட்டு போட்டு என்ன அவங்கள தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிதானே? ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் பார்த்ததில் உங்களுக்கு ஓரளவு ஒரு புரியுதுங்களா? ஓகேவா? கிடக்கிடன் ரீகால் மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. இந்திய அரசியலமைப்பு கான்செப்ட். இந்தியாவின் ஐரோப்பியர்கள் வருகை 1498 தான் போர்ச்சுகீசியர்கள் ஆய்வாளர்கள் வாஸ்கோட காமா கோழிக்கூடை வந்தடைகிறார். முடிஞ்சு போச்சு. கேரளாவில் மன்னர் சாமரியன் அவர் அன்புடன் வரவேற்கிறார். ஸோ அது ஐரோப்பியர்கள் வருகை. போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் அடுத்து வந்துட்டு டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் எங்கன்னா மசுலிப்பட்டினத்தில் வணிகத்தலத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சூரத்தில் வணிகத்தலத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் டேனியர்கள் தரங்கம்பாடியில் வணிகத்தலத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க சூரத்தில் வணிகத்தலத்தை அமைக்கிறாங்க. ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து பிளாஸ்டிக் போர். அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு இங்கே அதிகாரம் பெறுவதற்கு மிக முக்கியமான போர் 1757 இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் போர், 1764 இருக்கக்கூடிய பக்சார் போர். இதன் மூலமாக வங்காள நாவாப்புக்கு இவங்களுக்கு கூடிய சண்டையை ஊதி பெருசாக்கி கடைசியில் 1757 அடித்தளம் பெறாங்க. 1764 திவானி அந்தஸ்தை பெறாங்க. வங்காளம், பீகார், ஒரிசா 3 இடத்துலையும் முடிக்கிறாங்க. இதன் மூலமாக ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் வந்துருச்சு? நவாப் அரசு முடிவுக்கு வந்தது வந்து பிளாஸ்டிக் போர். பக்சார் போருடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை. முடிஞ்சு போச்சு. ஸோ இதன் மூலமாக ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு கொண்டு வராங்க. 1757 பிளாஸ்டிக் போர், 1764 பக்சார் போர். கரெக்ட், வாய்ஸ் கேட்குது, செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதைத்தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி அரசு பெருங்கழகம் 1757 இந்திய அரசு சட்டம் உருவாக்குறாங்க. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை ஒன்று விடலை, எல்லாத்தையும் தமிழாக்கம் பண்ணியாச்சு. இதை நீங்கள் படித்து மட்டும் பார்த்தா போகிறோம். ஒழுங்குமுறை சட்டம் 1773 இதன் மூலமாக வங்காளத்தின் முதல் கவர்னர் தலைமை ஆளுநர் உருவாக்குறாங்க, கவர்னர் ஜெனரல். அதன் வழியாக 1772 ஆமாம் 1772 இங்கே பணியில் அமர்த்தப்பட்ட வாரன் கேஸ்டிங் அவர்கள் முதல் தலைமை ஆளுநர், வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் அறிவிக்கப்படுறாரு. ஒழுங்குமுறை சட்டத்தின் உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்படுது. இது மூலமாக நீதிமன்றம் 1774 கொல்கத்தாவில் உருவாக்கப்படுகிறது. அதான் இந்த சட்டத்தோட மிக முக்கியமான கான்செப்ட். ஊழலை தடுப்பதற்கு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க. பரிசு தொகையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம். பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தக்கூடிய அவர் பேர் பிட் இந்திய யங் அப்படின்னு வரும்.
பிட் பிரபு. அதனால பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்படுது. இது 84 உருவாக்கப்படும். இதுக்கு அடுத்த வருஷம் உங்கள் பதவியே வேணடா போங்கடான்னு சொல்லிட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஓடி போயிடுவாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பிட் இந்திய சட்டத்தில் தான் கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று உருவாக்கிட்டு அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான சம்பளத்தை அடுத்த பட்டய சட்டத்தில் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. சரிங்களா? அதான் பட்டய சட்டம் ஒன்று கட்டுப்பாட்டு வாரியம்ங்கிற மாதிரி உருவாக்குவாங்க. நீதிமன்ற இயக்குநர்கள் உருவாக்குறாங்க. ஸோ அடுத்த பட்டய சட்டம் 1893 இந்த சட்டத்தின் மூலமாக கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான சம்பளத்தை நீங்களே கொடுங்க அப்படின்னு நம்ம தலையில் கட்டிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இது கொடுத்தாங்க. ஸோ ட்ரேடிங்க்கு அடுத்த 20 வருஷத்துக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. இது எத்தனாவது? 1793. 1813 இந்தியர்களுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியர்களுக்கு 1 லட்சம் நிதியுதவி கொடுத்தது. அடுத்த 20 வருஷம் எப்போதும் போல எடுத்துக்கங்கடா தம்பிகளா. அதுக்கப்புறம் 1933 பார்த்துக்கலாம். 1913 அடுத்த 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கொடுத்துட்றாங்க எப்போதும் போல. அதுக்கப்புறம் வந்து வர்த்தகம் வந்து சீனாவை தவிர எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போதவர்கள் இங்கே மத போதர்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர் அரசாங்கத்துக்கு பணம் யார் செலுத்தலையோ நீங்கள் தண்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவரை கொடுத்துட்டாங்க. பட்டய சட்டம் 33 கொண்டு வராங்க. 33 தான் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் தலைமை ஆளுநர் போஸ்ட்டை கொண்டு வராங்க. இந்தியாவின் தலைமை ஆளுநர் போஸ்ட் எப்போ வருதுன்னா மையப்படுத்தப்படும், அதாவது அதிகாரங்களை மையப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்தியான்னு பேர் மாற்றின உடனே இங்கே இருக்கக்கூடிய சட்டமேற்றுத்துறைனா காலியாக போச்சு. ஏன்? மற்ற இருக்கக்கூடிய மெட்ராஸ் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றும் துறை படுத்துருச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வில்லியம் பெண்டிங் பிரபு கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்கள் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் படிக்கப்பட்டது. ஸோ கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் 4வது உறுப்பினராக சட்ட உறுப்பினர் ஒருத்தர் சேர்க்கப்பட்டார். ஓகேங்களா? சட்டமானியம் உருவாக்கப்பட்டது. மெக்காலே பிரபு அவர்களுடைய கீழே சட்ட ஆணையம்னு உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மெக்காலே பிரபுவின் கீழ் சட்ட ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அடுத்த பட்டய சட்டம் பார்த்துருவோம். இதுல இருந்து தான் இந்தியா கவுன்சில் உருவாக்குறாங்க. கவர்னர் கவுன்சிலை இந்தியன் கவுன்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்குனாங்க. சரிங்களா? புரியுதா இல்லையா? இந்த பேரு கவர்னர் ஜெனரல் அரசாங்கத்தை இந்திய அரசாங்கம்னு அறிக்கப்பட்டது. 1853 ஆல்ரெடி சொல்லியாச்சு. டல்ஹவுசி பிரபு செப்பரேட் பண்றாரு. டல்ஹவுசி பிரபுடைய அறிக்கையின் அடிப்படையில் கொண்டு வராங்க. 2 பிரிக்கிறாங்க. நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் 2 பிரிக்கிறாங்க. எப்போ பிரிச்சாங்களோ போச்சு ஓகையா. இதோட அவ்வளோதான், எப்போ வேணாலும் காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் தான் முதலாக இந்திய மத்திய உள்ளூர் பிரதிநிதிகள் உருவாக்கப்பட்டாங்க. ஸோ இந்தியா சார்பில் இங்கே சட்ட மேலவை உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்டாங்க. வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு. எக்ஸாம் ஓவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபுல்லாக இந்தியர்களும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க. எந்த நேரத்திலையும் தூக்கலாம் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் 1857 ரிவால்வ் ஆஃப் 1857 நடக்கும். பெருங்கலகம் நடந்ததுக்கப்புறம் விக்டோரியா மகன் பேரறிக்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1858 அப்புறம் 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய அடுத்த சட்டங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இவ்வளோதான். அதாவது ஒரு வீடியோ போட்டாலும் நறுக்குன்னு போட்டுடுறேன், பக்காவாக போட்டுடுறேன். அதனால் டயத்தை பார்க்காதீங்க. அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ தரமாக இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இது இப்படி பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இல்லைன்னா நான் சும்மா எனக்கு ஒரு உயிரோட்டமே இருக்காது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதே நேரத்தில் அடுத்தடுத்து உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இது மாதிரி இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு எப்போதும் போல் இந்த சாஃப்ட் காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். படிச்சிருங்க. பைலிங்குவலில் தான். தமிழ் வேணுங்க தமிழை ஃபாலோ பண்ணிக்குவேன், இங்கிலீஷ் வேணுங்க இங்கிலீஷை ஃபாலோ பண்ணிக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் படிச்சிங்கன்னா சத்தியமாக புரியும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.